கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் அளவு ஊற்றிக்கிட்டு பெருஞ்சீரகம் சோம்பு 1 ஸ்பூனு, கல்பாசி கொஞ்சம், பட்டை 2 கிராம்பு, 1 ஸ்டார் சோம்பு எடுத்துருக்கேங்க. எடுத்து அதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பொரியட்டும். அதை சோம்பு பட்டைலாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை அதோட சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நான் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்து கலரி விட்டுட்டு தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வேகணும்னா நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போடுவோம். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுறேங்க. நல்லா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கினா தான் இந்த ஈரல் தொக்குக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஈரல் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நம்ம 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மிளகாத்தூள் தனியாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுண்டி வரும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு. நான் 1/4 கிலோ ஈரல் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துறேன். சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் ஈரலோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி நிறைய தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஈரல் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டால் ஈரல் கல் மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பேனை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஈரல் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம். இதில் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக இப்போது இதில் கொத்தமல்லி சேர்க்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈரல் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னன்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.